Hello children, நாம் இந்த கிளாஸில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அதனுடைய இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எ கேஸ் ஸ்டடி. ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட், ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு, பின்னு ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு மாஸ் ஏக்கு வந்து m1 மாஸ், பிக்கு m2 மாஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. u1ன்ற ஸ்பீடில் ஏ போகிறது, m2 வந்து u2ன்ற ஸ்பீடில் போகிறது. கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் கொலைட் ஆகிறாங்க. u1 அதிகமாக இருக்குது u2வோட, அதனால் ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்க, ஏவும் பியும் கொலைட் ஆகிறாங்க. கொலைட் ஆகும்போது என்ன ஆகுது, ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கு. ஃபோர்ஸ் ஆன் பி கிவன் பை ஏ. இதை நம்ம ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன ஆகும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த பக்கமாக ஃபோர்ஸ் ஆன் ஏ கிவன் பை பி. இதை நான் ரியாக்ஷன்னு வச்சுக்கிறேன். இதில் எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன் நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம். இதை கூட ஆக்ஷன் வச்சுக்கலாம், இதை கூட ரியாக்ஷன் வச்சுக்கலாம். எது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு ஃபோர்ஸை ஆக்ஷன்னு வச்சுக்கிட்டா ஆக்ஷன் பி மேலே ஆக்ட் ஆனால் ரியாக்ஷன் ஏ மேலே ஆக்ட் ஆகும். ஆக்ஷன் ஏ மேலே இருந்தால் ரியாக்ஷன் பி மேலே இருக்கும். ஸோ கொலைட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கோலி குண்டு விளையாடும்போது ஒன்று மேலே ஒன்று அடிப்போம்ல, அது மாதிரி நினச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் திரும்ப மூவ் ஆகிறாங்க. நாங்கள் வந்து போயிட்டு பிரிஞ்சு போய் ஏ வந்து ஒரு v1ன்னு ஒரு ஸ்பீடில், பி வந்து v2ன்னு ஒரு ஸ்பீடில் அதே டைரெக்ஷனில் போகிறதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நாம் இப்போ பார்க்கலாம், ஏக்கு இந்த கொலிஷன்னு ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏக்கு கொலிஷன் என்ன, மொமெண்டம் என்ன இருந்தது, m1 u1 இருந்தது. பிகாஸ் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. திஸ் இஸ் இனிஷியல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். பிக்கு எவ்வளோ இருந்தது, m2 u2 இருந்தது. ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2 அப்படின்னா இட் இஸ் தி இனிஷியல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இப்போ பார்க்கலாம், ஆஃப்டர் த கொலிஷன் பார்க்கலாம். ஏக்கு என்ன மொமெண்டம் இருக்கும், m1 v1. பிக்கு என்ன இருக்கும், m2 v2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஃபைனல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம டியூரிங் கொலிஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொலிஷன் நடக்கும்போது ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எஃப்ஏபியும் எஃப்பிஏவும் ஈக்குவல் பட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இப்போ எஃப்ஏபின்னா என்ன, ஃபோர்ஸ் கிவன் பை ஃபோர்ஸ் ஆன் ஏ கிவன் பை பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். எஃபிஏனா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த செகண்ட் ஆப்ஜெக்ட். சரி, அப்படி வச்சுக்கலாம். இப்போ F1க்கு ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்குது, நம்மக்கிட்ட MA இருக்குது. அந்த ஃபார்முலா எடுத்துன்னா இது M1 A1 எழுதிக்கலாம். F2க்கு பதிலாக M2 A2ன்னு எழுதிக்கலாம். m1 இன்ட்டு a1க்கு பதிலாக நம்ம ஏன்னா என்ன தெரியும், நமக்கு ஆக்சலரேஷன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் பை t. இங்கே அது மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி v1 இனிஷியல் u1. ஸோ நம்ம இதை v1 மைனஸ் u1 பை tன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் போட்டுக்கலாம், m2 போட்டுக்கலாம். a2க்கு பதிலாக என்ன எழுதுவோம், v2 மைனஸ் u2 பை tன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், t ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடுறதுனால m1 v1 மைனஸ் m1 u1 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2 எழுதுவோம். இப்போ u எல்லாம் ஒரு சைடு, v எல்லாம் ஒரு சைடு. இந்த மைனஸ் m1 u1 அங்கே எடுத்து போயிடலாம், மைனஸ் m2 v2 இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ எனக்கு கிடைக்கும் m1 v1 ப்ளஸ் m2 v2 இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. இது என்ன, இந்த m1 v1 ப்ளஸ் m2 v2 முன்னாடி நம்ம என்ன சொல்லி வச்சுருக்கோம், திஸ் இஸ் தி ஃபைனல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். m1 u1 plus m2 u2 இனிஷியல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். ஸோ என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், நியூட்டனோட தேர்ட் லாவில் ஆரம்பித்து we have come to the conclusion final momentum after collision is equal to initial momentum before collision. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன்னா மாறாது. The total momentum of a system is always conserved if there is no external force. இங்கே பார்த்தா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது, பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது. ஆனால் வெளியிலேருந்து யாரும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல. ஸோ முக்கியமான கண்டிஷன் என்ன, ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, when there is no external force. இன்டர்னலாக ஒருத்தர் மேலே
ஃபோர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் வெளியிலேருந்து யாரும் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா அந்த சிஸ்டத்தினுடைய டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட் இது. தேர்ட் லாலேருந்து ஆரம்பித்து தான் இதுக்கு வந்திருக்கோம். வி ஸ்டார்டட் ஃப்ரம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, பட் வி ஹாவ் அரைவ்ட் அட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட். ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 சம் போடலாமே. எ புல்லட் ஆஃப் மாஸ் 10 kg. ஃபஸ்ட்டு சம் போட்டேன்னா ஒரு புல்லட் ஆஃப் மாஸ் 10 kg. It is moving forward with a velocity of 400 meter per second. ஒரு 400 meter per second ஸ்பீடில் போயின்னு இருக்கு. And it gets embedded in a freely suspended ஒரு உடன் பிளாக் இருக்குது. இந்த புல்லட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மேலே போய் மோதுரு. அந்த பிளாக்கினுடைய மாஸ் பார்த்தோன்னா 900 grams. இது போய் அதில் பட்டு அதில் ஒட்டிக்கிட்ட வேண்டிய புல்லட்டு இந்த பிளாக் பார்த்தா கொஞ்சம் நகரும் பின்னாடி. அது என்ன வெலாசிட்டியில் நகருது? இப்போ நம்ம 2 சிஸ்டம் 2 A Bன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அது மாதிரி இங்கே புல்லட்டு பிளாக் 2 சிஸ்டம் தனித்தனியாக எழுதிக்கலாம். புல்லட்டுக்கு மாஸ் என்ன 10 kg, பிளாக்குக்கு மாசு 900 kg. புல்லட்டுக்கு வெலாசிட்டி 400 meter per second. பிளாக்குக்கு வெலாசிட்டி 0 இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்தது. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் ஹிட்டிங், அதாவது இந்த புல்லட்டு போய் பிளாக்கை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் ஹிட்டிங் என்ன ஆகுது? புல்லட்டு தனி பிளாக் தனி கிடையாது, 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க. புல்லட்டு ப்ளஸ் பிளாக் டோட்டல் மாஸ் என்ன ஆகிடுது? 900 + 10 910 கிராம் ஆகிடுது. இது அப்படியே இப்படி பின்னாடி ஒரு வெலாசிட்டி வீல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது? டோட்டல் மொமெண்டத்தை Pன்னு எழுதிக்கலாம். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் ஹிட்டிங் ஸோ டோட்டல் momentum before hitting is equal to total momentum after hitting. Before hitting என்ன momentum 10 into 40 plus 900 into 0. So before hitting total momentum is 10 into 40 plus ஆக்சுவலி புல்லட்டோட மாஸ் 10 kg சாரி ஐ ஹேவ் கிவன் 10 கிராம்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா புல்லட்டுக்கு கேஜிலலாம் இருக்க முடியாது, நகராதது. இட்ஸ் ஒன்லி 10 கிராம். ஸோ 10 கிராம் அப்படின்னா நான் இப்போ எப்படி போட்டுக்கணும்? எஸ்ஐயில் எழுதணும்னா 10 × 10⁻³ எழுதணும். 10 × 10⁻³ into 40 MV ப்ளஸ் பிளாக்குக்கு 900 into 0. This is equal to total momentum after hitting. ஹிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது மாசு அப்படின்னு பார்த்தோன்னா இது 900 kg + 10 கிராம். இது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? 10 கிராமை நான் கேஜிக்கு மாற்றினா 0.01 kgன்னு வரும். ஸோ 900.01 kg அப்படின்னு நான் போடணும். உடன் பிளாக்குக்கும் கிராமில் தான் கொடுத்துருக்காங்களா? சாரி சில்ட்ரன், ஐ ஹவ் கன்ஃபியூஸ்ட். ஸோ உடன் பிளாக்கோடைய மாசும் 900 கிராம் தான் இருக்குது சம்மில், நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 900 கிராம். இன் தட் கேஸ் டோட்டல் மாஸ் எவ்வளோ போடுவோம்? 900 கிராம் ப்ளஸ் 10 கிராம் 910 கிராம். 900 gram plus 10 gram is 910 gram. So 910 into 10⁻³ momentumனு போது velocityயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் 0வால் மல்டிப்ளை பண்ண டேர்ம் 0 ஆகிடும். ஸோ எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 இஸ் 0, உங்களுக்கு தெரியும். ஸோ பாக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? 40 × 10 is 400 × 10⁻³ is equal to 910 × 10⁻³ into V. ஸோ இந்த 10⁻³ கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வெலாசிட்டினா 40/91 meter per second. So this is the velocity with which the object will be moving in the backward direction. 40/91 அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சம் ஒன்று போடலாம்.
A 6 kg mass A is moving with a velocity 2 meter per second. ஸோ ஒரு படமாக வரைஞ்சிக்கலாம். ஒரு 6 kg mass கரெக்டாக யூனிட் எழுதிக்கலாம். 6 kg it is moving with a velocity 2 meter per second. It collides with a 4 kg mass B moving with a velocity 1.5 meter per second in the opposite direction. ஸோ இன்னொரு மாஸ் இருக்குது, அது 4 kg. இது ஆப்ஜெக்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது ஆப்ஜெக்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த 4 kg ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. எவ்வளோ ஸ்பீடில்? 1.5 meter per second. If the two masses get stuck, கொலைட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா ஒட்டிக்கிறாங்க ஏவும் பி. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த காம்பினேஷன்? அது எப்படி மிஸ் ஃபார்வர்டில் போட்டிங்கன்னு கேட்காது, எப்படி வேணா இருக்கலாம். வி ப்ளஸ்ன்னு வந்தால் இப்படி முன்னாடி போடுதுன்னு அர்த்தம், நெகட்டிவில் வந்தால் பின்னாடி வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன? கொலிஷன் ஆஃப் த டூ பிளாக்ஸ். ஸோ பிஃபோர் கொலிஷன் ஏபின்னு வச்சுக்கலாம். ஏக்கு மாஸ் எவ்வளோ? 6 kg. வெலாசிட்டி எவ்வளோ? 2 meter per second. பிக்கு மாஸ் 4 kg. வெலாசிட்டி எவ்வளோ? -1.5 meter per second. ஏன் மைனஸ்? வெலாசிட்டின்னும் போது ஒரு டைரெக்ஷனாக இந்த ரைட் சைடை பாசிட்டிவ்னு வச்சுட்டா லெஃப்ட் சைட் ஷுட் பி நெகட்டிவ். ஓகே, ஸோ நாம் ஆஃப்டர் த கொலிஷன் பார்க்கலாம். ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாயிட்டாங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 6 + 4 10 kg. வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சொல்லுது? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னது? 6 × 2 + 4 × -1.5. This is equal to total momentum after collision. After collision 10 × velocity v. 6 × 2 is 8. 4 × -1, அந்த மைனஸ் சைன் இங்கே எடுத்துட்டுலாம். 4 × 1.5 3/2 போட்டால் இதால் கேன்சல் பண்ணால் 3 2s are 6ன்னு எழுதிடணும். சரியா? 8 - 6 is equal to 10v. Sorry, 6 × 2 is 12. Sorry, 6 × 2 is 12 minus 6 × 1.5, that is equal to 6. So the total momentum is equal to 10v. Then நம்ம மைனஸ் பண்ணிட்டா 6 is equal to 10v. அப்போ v is equal to 6/10 or 0.6 meter per second. பாசிட்டிவில் வந்திருக்கிறதுனால let's check the answer. கரெக்ட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 0.6 meter per second ஸ்பீடில் அது போகப்படுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஆன்சர் நெகட்டிவில் மைனஸில் வந்திருந்தால் அது ரைட்டில் போகல, லெஃப்ட்டில் போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரைட்னு அசியூம் பண்ணிவிட்டு கணக்கு போடலாம். ஃபைனல் ஆன்சரை வச்சுக்கிட்டு அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அசியூம் பண்ண டைரெக்ஷன் கரெக்டு, வரலைன்னா டைரெக்ஷன் தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன் மோர் சம். ஃபார் எக்ஸாம்பிள் we will do a girl of mass 40 kg jumps with a horizontal velocity of 5 meter per second onto a stationary cart with frictionless wheels. The mass of the cart is 3 kg. சரி, ஒரு வண்டி ஒன்று இருக்கு, ஒரு கார்ட் ரெஸ்ட்டில் இருக்கு. சரியா? இதோடைய கார்ட்டுடைய மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 kg. வெலாசிட்டி 0. ஒரு கேர்ள் இருக்கா, கேர்ளுடைய மாசு 40 kg. சரியா? வேகமாக ஓடி வரா. எவ்வளோ வெலாசிட்டியில் ஓடி வரா? 5 meter per second ஓடி வந்து இந்த காற்று மேலே ஜம்ப் பண்ணுறா. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஈவெண்ட்டு ஜம்பிங் அப்படின்னு நடக்குது. அவள் அதை ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ள் தனியாக காற்று தனியாக இருந்தது பிஃபோர் ஜம்பிங். ஆஃப்டர் ஜம்பிங் both of them together எவ்வளோ மாஸ் ஆகிடுச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து 40 + 3 43 kg ஆகிட்டாங்க. ரெண்டு பேர் இந்த ஜம்ப் பண்ணோடனே காற்று அவளோடு சேர்ந்து ஏதோ v ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ ஓடி வந்து நிற்கிற காற்று மேலே அவள் குதிச்சானா அந்த காற்றும் அவளுமா சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி நகருவாங்க. அந்த என்ன ஸ்பீடில் நகருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the event happening is jumping of the girl. The total momentum before jumping is equal to the total momentum after jumping. என்ன நமக்கு total momentum before jumping? 40 × 5.
அது மொமெண்டம் ஆஃப் த கேர்ள் ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் த கார்ட் இஸ் 3 into 0 ஏன்னா கார்ட்டு முன்னாடி ரெஸ்ட்டில் இருந்தது. திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம், இப்போ டோட்டல் மாஸ் 43 ஆகிடுது இன்ட்டு அதோட வெலாசிட்டி v. ஸோ 40 into 5 is equal to 43v. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் 0 ஆகிடுது. அப்போ v is equal to 40 into 5 divided by 43 meter per second. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்லி 5 விட கம்மியாக வரும், 4 பாயிண்ட் சம்திங் வரலாம். ஏன்னா 40/43 கிட்டத்தட்ட 0.9 கிட்ட வரும், 4 பாயிண்ட் சம்திங் லைக் 6 கிட்ட வரலாம். யூ ஒர்க் இட் அவுட். ஸோ இது மாதிரி சம்ஸ் நம்ம நியூட்டன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்.